ஹலோ ஐயா, உதயசீலன் ஐயா, நீங்கள் வந்துட்டு ரேஸ் வைக்கிறீங்க. நான் ரேஸு வைக்கிறதுக்கு எம்ம செலவாகும் தெரியுமா? என்னவே இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இந்த விவசாயிங்க கஷ்டப்படுறாங்களா? அதுக்கு அந்த நெல் வைக்கிறதுக்கு ஒரு குடோன் கட்டி கொடுக்கலாம்ல? உதயசீலன் ஐயா, ரேஸ் வைக்கணும். அந்த அன்னைக்கு நீங்கள் சம்பாதிக்கணும். அப்போ விவசாயிக்கு என்ன பண்ணுவாங்க? விவசாயத்தை கண்டுபிடிக்க வேண்டியது. விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ரேஸுக்கு பதிலாக அந்த காசை விவசாயத்தை மறக்குங்க. நாளைக்கு நம்ம சாப்பாட்டுக்கு நம்மக்கிட்ட கையேந்துவாங்க. அந்த மாதிரி செய்யுங்க ஐயா. ஸ்டாலின் ஐயா, ஸ்டாலினோட மகன் உதயசீலன், நீ எல்லாம் எங்கே வளர்க்க போகிற? நீ உன் பைக் பார்த்தாக்கா ரோட்டை ஆடிட்டுருக்கு. ஜெனுவனா எப்படி செம்மையாக ஆடுதுப்பா. நானே பார்த்து மிரண்டு போயிட்டேன்ப்பா. ஸ்டாலின் ஐயா, உங்கள் மருமக செம்மையாட்டி எடுத்து தந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படி தான் வேணும் மருமக. சந்தோஷமாக இருக்கணும். குத்தாட்டம், சென்ம குத்தாட்டம். அது வாய்ப்பே இல்லைப்பா. அது உங்கள் பையனோட மனைவி, ஓகேவா? ஆகையால் இது பக்கம் இருக்கட்டுமே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லது தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு அது ஆசைப்பட்டுருக்கு. இது ஆசைப்பட்டு அடித்து நொறுக்கியிருக்கு. அது வேறு விஷயம். அது தப்பு சொல்ல முடியாது, தப்பே கிடையாது. எதுமா யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தட்டு கட்டால், அடி கட்டால், இந்த பாட்டு கட்டால் ஆட தான் தோணும். அப்படி ஒரு ஆட்டம். அது செம்ம ஆட்டம்ப்பா. உதயசீலன் ஐயா, அவங்க மனைவி செம்ம ஆட்டம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உண்மைக்கு சொல்கிறேன், நீ நல்லா மனைவி தான் கட்டியிருக்க. ஆனால் அது சந்தோஷமாக விட்ருக்க நீ, ஓகேவா? ஆகையால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரேஸ் வைக்கணும், அதை வைக்கணும், இதை வைக்கணும்னு பார்க்காத. விவசாயிங்களுக்கு என்ன செய்யுமோ, விவசாயத்துக்கு இந்த நெல் மழையில் நனையாமல் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க ஐயா. அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு தண்ணி வர்றதுக்கு எதாவது வழி பண்ணுங்க. சரிங்களா ஐயா?